மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் இலங்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. பீஜிங்கில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் கிங் யாங் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்திகள் தொடர்பில் நாடுகளிடையே வேறுபாடுகள் காணப்படுவதை போன்று மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் வேறுபாடுகள் காணப்படுவதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சர்வதேச நாடுகள் தீர்க்கமான ஒத்துழைப்பினை வழங்கும் பட்சத்தில் இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அந்த நாடு முயற்சி செய்யும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகள் விடயத்தில் சீனா இதனை தொடர்ச்சியாக பேணி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொடர்புகள் மூலம் சிறந்த புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் சர்வதேச மனித உரிமைகள் விடயங்களை மேம்படுத்த தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கின் யாங் மேலும் கூறியுள்ளார். கல்முனை மாநகர சபையின் புதிய மேயர் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கல்முனை மாநகர சபையின் புதிய மேயராக நிசாம் காரியப்பர் கடமைகளை பொறுப்பேற்பதற்கு முன்னர் மாநகர சபை வரை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் பின்னர் கல்முனை மாநகர சபையில் அவர் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை மாத்திரம் மையமாக வைத்து இங்கே ஆட்சி நடப்பதற்கோ இன ரீதியாக பாகுபாடு செய்து ஆட்சி நடப்பதற்கோ அல்ல. இந்த கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டிருந்தது? பிரதேசவாதத்துக்கு அப்பால் போய் இனவாதத்துக்கு அப்பால் போய் ஆட்சி நடத்த வேண்டும் என்று மறைந்த தலைவருடைய அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ் பிராந்திய அலுவலகத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ் பிராந்திய பணிப்பாளர் தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் மல்லிகா சமரசேகர கலந்து கொண்டார். 1963ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இறைவரி திணைக்களம் தனது 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றது. இதன்போது முறையாக வரி செலுத்தி வரும் யாழ் வர்த்தகர்களை கௌரவிக்கும் முகமாக பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இதன்போது 5 வர்த்தகர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டதுடன் 13 வர்த்தகர்களுக்கு வெள்ளிப் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. ஒரு பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு வீதி அடிப்படையானது. புனரமைக்கப்படாத வீதிகளினால் பிரதேசத்தின் அன்றாட நடவடிக்கைகளும் பாதிக்கின்றன. அவ்வாறு புனரமைக்கப்படாத ஒரு வீதி குறித்து நியூஸ் போஸ்ட் இன்று ஆராய்கிறது. வடமேல் மாகாணத்தின் புத்தளம் மாவட்டம் ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச சபைக்குட்பட்ட கோட்டப்பிட்டி குசலை பிரதான வீதி கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்றது. குன்றும் குழியுமாக உள்ள இந்த வீதியில் தற்போது ஆரம்பித்துள்ள பருவ மழையினால் சேரும் சகுதியுமாக மாறி வருகின்றது. 5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வீதியில் குறிப்பிடத்தக்க அளவு காப்பட் போட்டு புனரமைக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான பகுதிகள் புனரமைக்கப்படாமல் உள்ளது. பாதி காபட் போட்டு இருக்கு, பாதி எங்களுக்கு சும்மாவே இருக்கு. வடிகால் வசதி இல்ல, ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போக வசதி இல்லை, சேறு சகதியா இருக்குது, வாகனம் போக இயலாது. இந்த கிராமத்தில் உள்ள வீதிகள் வடிகான்கள் என்பனவும் புனரமைக்கப்படவில்லை என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த வீதியினால் பயணிக்கும் பலதரப்பட்டவர்களும் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். கோட்டப்பிட்டி குசலை பிரதான வீதி கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாகவும் மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். 2 பகுதிகள் அகலம் போதாது, 2 காணுகளில் சரியான தண்ணி வாய்க்கால்கள் இல்லாபடியால தண்ணி போக்குவரத்தில் குளியல் நண்டு மழை காலத்தில் எப்படியும் இந்த வாகனங்கள் கொண்டு நோயாளர்களையும் கொண்டு போக முடியாத தகவலில் இருக்கின்றோம். விரைவில் தமது வீதியை புனரமைத்து எந்த சிரமங்களுமின்றி பயணத்தை மேற்கொள்ள உரியவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதேச மக்கள் கோருகின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மக்களின் ஆசீர்வாதத்துடனேயே அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். பாணந்துறையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மஸ்ஜிதுக்கு புதுப்பொழிவு திட்டத்தின் கீழ் பாணந்துறை வேகட ஜும்மா பள்ளி வாசலுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இந்த நாட்டில் அனைத்து தலைவர்களிடமும் சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். இறுதியில் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய மக்களே வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வீடு செல்லுங்கள் என்று மக்கள் கூறினால் நான் கட்டாயம் வீடு செல்ல வேண்டும். எனக்கு ஓய்வு பெறுமாறு கூறினாலும் நான் செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அட்டையை போன்று இருக்க முடியாது. இது ஜனநாயக அரசியல். எனவே மக்களின் ஆசீர்வாதத்துக்கு மத்தியிலேயே இந்த பயணத்தை தொடர வேண்டும். இதேவேளை சசுரட்ட ஆர்ன நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நேற்று பிற்பகல் மொரட்டுவை ஹெரேத்துடைய ஸ்ரீ சுகதாராம விகாரைக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பதவிகளில் நீடித்தல் தொடர்பில் இதற்கு பல வருடங்களுக்கு முன்னரும் பலர் கருத்து வெளியிட்டிருந்தனர். அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் அவசியம். ஏனென்றால் இந்த கட்சி தொடர்ந்தும் தோல்வியை தழுவிச் செல்கின்றது. நமது கட்சி ஆதரவாளர்கள் வாக்களிக்க வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லவில்லை. கட்சி ஆதரவாளர்கள் வெறுப்படைந்துள்ளனர். எனவே கட்சியை பாதுகாக்க வேண்டுமாயின் புதிய தலைவர்களை நியமித்து கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அலுத் நாயகத்வயකින් මේ පක්ෂය ඉදිරියට ගෙන යා යුතුයි. හැමෝගෙම ආත්ම ගරුත්වය அனைவருக்கும் மதிப்பளித்து அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கி இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்பிக்கை மிகு தலைவர் ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவசியமாகும். இந்த தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்ய முடியுமா? கட்சி மற்றும் அதன் தலைவரை சுற்றியே ஆதரவாளர்கள் ஒன்று கூடுகின்றனர். தலைமைத்துவத்திலிருந்து விலகி மற்றும் ஒருவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினால் கட்சியை வெற்றி பெற செய்ய முடியும். 27 தேர்தல்களில் தோல்வியடைந்த போதிலும் இந்த தலைவர் இன்னும் உள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் மாவட்ட அபிவிருத்தி இணைப்பு குழுவின் விசேட கூட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. மாவட்ட அபிவிருத்தி இணைப்பு குழுவின் தலைவரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான MLAM இஸ்முல்லா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், ஜனாதிபதியின் கிழக்கு மாகாண ஆலோசகர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை பூர்த்தி செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது மாவட்டத்தின் எதிர்கால அபிவிருத்தி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆரையம்பதி பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆரையம்பதி பிரதேசத்தில் உள்ள தமது காணிகளில் தொடர்ந்து வாழ்வதற்கு அனுமதிக்குமாறு வலியுறுத்தி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தாம் நீண்ட காலமாக இந்த காணிகளில் வசித்து வருவதாகவும் இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் நாம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வினவினோம். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தவிருந்த சமயத்திலே ஆரியம்பதி பிரதேச செயலக பகுதியைச் சேர்ந்த சில மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் நாங்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தை குறித்த நேரத்திற்கு ஆரம்பித்த போது பல உறுப்பினர்களால், பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் மாகாண சபை உறுப்பினர்களாலும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள், இரு இனத்தை சேர்ந்த மக்களுடைய காணி பிரச்சனைகள், பிணக்குகள் சம்பந்தமான விவாதம் இடம்பெற்றது. இந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருக்கின்ற இஸ்முல்லா அவர்கள் என்னுடைய தலைமையில் 5 அங்கத்தவர்கள் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருக்கின்றார். 2 வார காலங்களுக்குள் இந்த குழு இது சம்பந்தமான மக்கள் அனைவருடைய பிரச்சனைகளையும் அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகள் சம்பந்தமான ஒரு விதப்புரையை மீண்டும் இதே அரசியல் தலைமைகளிடம் வழங்கும் போது இது சம்பந்தமான ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவதாக இன்று முடிவெடுக்கப்பட்டது. எனவே நாளையிலிருந்து நாங்கள் இந்த செயல்பாட்டை ஆரம்பிப்பதற்கிருக்கின்றோம். மௌபிம மற்றும் சிலோன் டுடே ஆகிய பத்திரிகைகள் இன்று 2 ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றன. மௌபிம மற்றும் சிலோன் டுடே பத்திரிகைகள் சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தினால் வெளியிடப்படுகின்றன.
கடந்த 2 வருட காலத்துக்குள் இந்த பத்திரிகைகள் மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்ததுடன் பல விருதுகளையும் வென்றுள்ளன. இலங்கை விநியோக நிறுவனம் ஏற்பாடு செய்த 2013ஆம் ஆண்டின் ஸ்லிம் விருது வழங்கல் நிகழ்வில் குறுகிய காலத்துக்குள் மக்கள் மத்தியில் சென்ற சிறந்த பத்திரிகையாக மௌபிம பத்திரிகை தெரிவானது. இந்த விருது வழங்கல் நிகழ்வில் கடந்த 12 ஆண்டுகளுக்குள் வர்த்தக குறியீட்டுக்கான விருதை பத்திரிகை ஒன்று பெற்றுக் கொள்வது இதுவே முதல் தடவையாகும். அதேபோல இலங்கையின் தேசிய கொடியை போன்று மௌபிம பத்திரிகையை வாசகர்கள் மத்தியில் வழங்கியமைக்காக பிரான்சில் நடைபெற்ற விளம்பரத்திற்கான உலக விருது வழங்கும் நிகழ்வான கேன்ஸ்லயன் சர்வதேச விருது வழங்கும் நிகழ்வில் மௌபிம பத்திரிகைக்கு விருது கிடைத்தது. අප ඉදිරියේ තිබ්බ අභියෝග මේ රට මාධ්‍ය ඉතිහාසයේ කිසිදු පුවත්පතකට තිබූ අභියෝග නොවේ. எமக்கு காணப்பட்ட சவால்கள் நாட்டில் உள்ள ஏனைய பத்திரிகைகளுக்கு காணப்படவில்லை. ஆயினும் நாட்டில் உள்ள வாசகர்கள் மௌபிம பத்திரிகை 6 மாதங்களுக்குள் அரவணைத்துக் கொண்டனர். நாங்கள் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டோம். இந்த வெற்றிகளுக்கு எமது தலைவர், நிறைவேற்ற அதிகாரி மற்றும் ஆசிரியப்பட உறுப்பினர்கள் ஆகியோர் பங்களிப்புடன் செயற்பட்டமையே பிரதான காரணமாகும். எதிர்காலத்தில் எமது அடுத்த இலக்கை அடைவதற்கான எதிர்பார்ப்பை நாங்கள் வழங்குகின்றோம். පුවත්පත් කලාවේ බය නැතුව තීන්දුව తీරන අරගෙන පෙරලි කරන්නට. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.